இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகை. புதுச்சேரி, தமிழகம், கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் வரும் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அதனையொட்டி இந்த 5 மாநிலங்களில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறார். அதன்படி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 9 மணி அளவில் சென்னை வருகிறார். இரவு கிண்டி கவர்னர் மாளிகையில் தங்குகிறார். நாளை சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் காலை 11:40 மணிக்கு புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் வருகிறார். அங்கு அவரை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தலைமைச் செயலர், டிஜிபி மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் வரவேற்கின்றனர். அங்கிருந்து கார் மூலம் விழா நடக்கும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். அதன் பின்னர் பிற்பகல் 3 மணி அளவில் மதுரை செல்லும் பிரதமர் 4400 கோடி மதிப்பிலான நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அவர் உரை நிகழ்த்த இருக்கிறார். இதையடுத்து மாலை 4 மணி அளவில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லும் பிரதமர் அங்கு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அதன்பின் மதுரையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். ஒரே நாளில் 3 கட்சிகளுடன் டீல், பரபரப்பு கிளப்பும் அறிவாலயம். சென்னையில் உள்ள அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினர் திமுக குழுவினருடன் முதற்கட்ட பேச்சு நடத்தினர். தொகுதி எண்ணிக்கை சம்பந்தமான பேச்சுதான் இன்னும் தொடர்கிறது. ஏற்கனவே கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என கூறியிருக்கிறோம். அதற்கான அடுத்த கட்ட பேச்சு நடக்க உள்ளது. ஏற்கனவே தந்த தொகுதிகளை குறைப்பது தொடர்பாக திமுக எதுவும் பேசவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் கூறினார். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் திமுகவுடன் பேச்சு நடத்தினர். பேச்சு சுமூகமான முறையில் நடந்தது. கூடுதல் தொகுதிகள் கேட்டுள்ளோம், முதல்வருடன் கலந்து பேசி முடிவு தெரிவிப்பதாக கூறினர். தொகுதிகள் சம்பந்தமான எந்த பட்டியலும் கொடுக்கப்படவில்லை என சண்முகம் கூறினார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை தொடர்ந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளுடன் திமுக குழுவினர் பேச்சு நடத்தினர். திமுக கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் வந்ததை வரவேற்கிறோம். வரும் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு கொங்கு மண்டலம் எங்கள் கூட்டணியின் கோட்டையாக இருக்கும் என அக்கட்சி தலைவர் ஈஸ்வரன் கூறினார். இப்படி திமுக குழுவினர் ஒரே நாளில் 3 கட்சிகளிடம் பேச்சு நடத்தியுள்ளனர். எந்த கட்சிக்கும் தொகுதி எண்ணிக்கை குறித்து உறுதி செய்யவில்லை. அடுத்து காங்கிரஸ், பிசிக, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவற்றுடன் பேச்சு நடத்தப்படுகிறது. மார்ச் 2ஆம் தேதி கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் பேச்சு நடக்கிறது. ஸ்டாலினின் மாயாஜால வித்தைகள் எதுவும் எடுபடாது அண்ணாமலை. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் மீது மக்கள் கோபமாக இருப்பதாகவும் திமுகவை மக்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி எறிவார்கள் எனவும் பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் முதலமைச்சரை பொறுத்தவரை ஆன்டி இன்குபன்சியை கர்டெயில் பண்ண பார்க்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. புதுசாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும், ஓபிஎஸ் ஐயாவை கொண்டு வரணும், இவங்கெல்லாம் கொண்டு வந்தால் அந்த கட்சியினுடைய தன்மை மாறிவிடும், முகம் மாறிவிடும். அதனால் மக்களுக்கு ஆட்சியின் மீது கோபம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் நான் நம்பலிங்கன்னா மக்கள் ஒரு மனதாக இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு அவங்க என்னதான் மாயாஜால வித்தை செய்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவது உறுதி. அவங்க அதுக்கு மேக்கப் போடுற மாதிரி காஸ்மெட்டிக்காக இன்னும் அடுத்த ஒரு 30 நாட்களில் யாரையெல்லாம் கூட்டி கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி ஏப்ரல் மாதத்தில் திரும்ப வருவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளோ அறிகுறிகளோ களத்தில் நான் பார்க்கல. ஏன்னா ஆட்சியின் மீது கோபம், ஒரு அவநம்பிக்கை, முதலமைச்சர் பொய் சொல்லியிருக்கிறாங்க, முதலமைச்சர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படிங்கிற எண்ணம் ஒரு சாதாரண மனிதனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன பிடிவாதம்? நல்ல கண்ணு அஞ்சலிக்கு போகாத இபிஎஸ், அதிமுகவினர் சொல்லும் காரணங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு கடந்த 25ஆம் தேதி மறைந்தார். அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்றைய தினம் பழனிசாமி சென்னையில் இருந்தும் அஞ்சலி செலுத்த வரவில்லை. அவரின் இந்த செயல் பல்வேறு தரப்பிலும் விமர்சிக்கப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் கூறியதாவது:
நல்லகண்ணு மறைவுக்கு அரசியல், சினிமா என பல்வேறு துறைகளை சேர்ந்த பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைக்கு நேரெதிராக உள்ள பாஜகவினர் கூட அஞ்சலி செலுத்தினர். அதன்படி பழனிசாமியும் செல்வார் என எதிர்பார்த்தோம். ஆனால் செல்லவில்லை. அவரோ கடந்த 2020 நான் முதல்வராக இருந்தபோது எனது அம்மா இறந்தார். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியினர் யாருமே வரவில்லை. இப்ப நான் ஏன் போகணும் என பழனிசாமி சொல்லிவிட்டார். அஞ்சலி செலுத்த அவர் செல்லாததால் கட்சி நிர்வாகிகளும் செல்ல முடியவில்லை. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அஞ்சலி செலுத்தினார். நல்லகண்ணுவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த பகையும் இல்லை. அவர் தேர்தலில் நின்றபோதெல்லாம் திமுக தான் அவருக்கு எதிராக களமிறங்கி அவரை தோற்கடித்தது. ஆனால் கொரோனா காலத்தில் தாயார் இறப்புக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் வரவில்லை என இப்போது ஒரு மூத்த தலைவர் மறைவுக்கு நேரில் செல்லாமல் இருப்பது மோசமான அரசியலாக பார்க்கப்படுகிறது. அரசியல் நாகரிகம் கருதியாவது பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்க வேண்டும் என கூறினர். இதுகுறித்து பழனிசாமியின் பிஆர்ஓ உமாபதியிடம் கேட்டபோது, நல்லகண்ணு மறைவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டு உரிய மரியாதை கொடுத்துள்ளோம். அன்றைய தினம் பழனிசாமி பிரச்சார கூட்டத்துக்கு போக வேண்டியது இருந்ததால் நேரில் அஞ்சலி செலுத்த முடியவில்லை என்றார். உண்மையிலேயே பகையை மறந்தது போல தெரியலையே. அதிமுக அமமுக ஒட்டாத உறவு. என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உடனான பகையை மறந்து பங்காளியாகிவிட்டோம் என கூறி 1 மாதம் ஆகிவிட்டது. அதன்பின் இருவரும் இணைந்து எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை. இது இரு கட்சியினரிடையே சுமூக உறவு இல்லாத நிலையை காட்டுவதாக கூறப்படுகிறது. இது பற்றி அதிமுகவினர் கூறும்போது, தினகரன் சில நிர்பந்தனைகளுக்கு ஆட்பட்டு என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டார். கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி என அவர் கூற மறுக்கிறார். தங்கள் கட்சிக்கு பாஜக தான் சீட்களை ஒதுக்கும் என்ற ரீதியில் பேசுகிறார். அமமுகவினர் அதிமுகவுடனான பழைய பகையை மறக்கவில்லை. அதனால்தான் பழனிசாமி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தும் அமமுகவினர் புறக்கணிக்கின்றனர். இதனால் இரு கட்சியினரும் தேர்தல் பணியில் இணைந்து செயல்படுவார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பீகார் தேர்தலின் போது என்டிஏ கூட்டணி தலைவர்கள் இடையே ஒற்றுமை ஏற்படுத்த கூட்டணி கட்சி தலைவர்களின் வீடுகளில் விருந்து நிகழ்ச்சி நடந்தது. அதேபோன்று தமிழகத்திலும் பழனிசாமி தினகரன் வீடுகளில் விருந்து நிகழ்ச்சிக்கு பாஜக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. தினகரன் ஒப்புக்கொள்ளாததால் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது என்று அதிமுகவினர் கூறினர். திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் இந்து முன்னணி அழைப்பு. தமிழக இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பரங்குன்றத்தில் தடைகளை மீறி தீபம் ஏற்றும் திட்டம் எதுவும் இந்து முன்னணிக்கு இல்லை. லிங்க வடிவில் அமைந்துள்ள முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி நாளை மறுதினம் கிரிவலம் செல்வோம். கிரிவலத்தில் பங்கேற்க வேண்டும் என்று மட்டுமே பக்தர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். தடையை மீறி தீபம் ஏற்றுவதாக தகவல் வெளியானால் கிரிவல நிகழ்ச்சிக்கும் அரசு தரப்பில் குந்தகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் மார்ச் 2 திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி கிரிவலம் மட்டுமே நடைபெறும் என்று காடேஸ்வரா தெரிவித்துள்ளார். பணப்பட்டுவாடா கண்காணிக்க இடி இறக்குகிறது தனிப்படை. சென்னையில் உத்தரவு. சென்னையில் 3 நாள் முகாமிட்டுள்ள அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீன் பெண்டிங்கில் உள்ள வழக்குகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார். திமுகவைச் சேர்ந்த பொன்முடி, வைத்திலிங்கம், நேரு ஆகியோர் துறைகளில் நடந்த ஊழல் விவரங்கள் குறித்து நேற்று 5 மணி நேரத்துக்கு மேல் ஆய்வுக் கூட்டம் நடந்துள்ளது. அப்போது தமிழக போலீஸ் மற்றும் லஞ்ச ஒழிப்பு உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளில் பதிவு செய்யும் எஃப்ஐஆர்களை மாநில போலீசார் தருவது இல்லை, அவர்கள் ஒத்துழைப்பு அளிப்பது இல்லை என ராகுல் நவீனிடம் சென்னை மண்டல அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதை ஏற்க மறுத்த நவீன், விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ள வழக்குகள் மீது 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடுவதை கண்காணிக்க தனிப்படைகளை அமைக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். 200 போர்க்கப்பல்கள் இலக்கு. இந்தியா இனி சூப்பர் பவர். சென்னையில் இணைந்த அஞ்சதீப் போர்க்கப்பல். எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிக்கும் திறனுடைய INS அஞ்சதீப் போர்க்கப்பல் நேற்று சென்னையில் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் இந்த கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்து பேசியதாவது: சோழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கரைகளில் இருந்து வங்காள விரிகுடா வழியாக தொலைதூர நாடுகளுக்கு கடல் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்தியா எப்போதும் கடல்சார் நாகரிகமாகவே இருந்துள்ளது. நமது பாதுகாப்பும் கடலோடு பிணைக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி அடிக்கடி சொல்வார். 1972 முதல் 2003 வரை 30 ஆண்டுகளாக கடற்படையில் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்ட வித்யா கிளாஸ் வகை போர்க்கப்பல்களை நினைவூட்டும் வகையில்
இந்த அஞ்சதி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைந்திருக்கிறது. 1961 நடந்த ஆபரேஷன் சட்னியின் போது இந்திய கப்பல் படையின் போருக்கு சாட்சியாக நின்ற ஒரு தீவின் பெயர்தான் இந்த கப்பலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை வேகமாக செயல்படுவதுடன் தெளிவான அணுகுமுறையுடன் நவீன கப்பற்படையை வடிவமைத்து வருகிறது. கடந்த ஆண்டு கப்பற்படையில் 12 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் சேர்க்கப்பட்டது. இந்த ஆண்டு 15 போர்க்கப்பல்களை இணைக்க திட்டமிட்டிருக்கிறோம். நம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்களை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த அஞ்சதி போர்க்கப்பல் நமது கப்பல் படையில் சேர்ந்திருக்கிறது. வரும் 2035க்குள் 200க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை கொண்ட கடற்படையாக இந்திய கடற்படையை மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளோம். தற்போது 50 கப்பல்கள் இந்திய கப்பல் தளங்களிலேயே கட்டப்பட்டு வருகின்றன என்று கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி தெரிவித்தார்.